ஒரு சில ஜனங்களாக கூடி வந்திருக்கக்கூடிய நாம், இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே அடிக்கப்பட்ட பின்பு அவருடைய சீஷர்கள் மாத்திரம் யூதருக்கு பயந்ததினால் கதவை பூட்டி கொண்டு இருந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து உள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். அப்படி என்றால் வேதம் மறைமுகமாக நமக்கு குறிப்பிடுகிறது, உள்ளே பூட்டி கொண்டிருந்த அந்த ஜனங்களுக்கு சமாதானம் இல்லை என்பதை தேவன் அறிந்த போதிலும் அவர் சிலுவையிலே அடிக்கப்பட்டு மரித்து பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பதாக என்னுடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் இல்லை, என்னை பின்பற்றக்கூடிய என் பிள்ளைகளுக்கு சமாதானம் இல்லை, நான் அந்த பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பதாக என் தேவாதி தேவன் அவர்களை வந்து சந்தித்தார். இப்பொழுதும் யாரெல்லாம் மனதில் சமாதானம் இல்லாமல் தேவன் எனக்கு சமாதானத்தை தருவாரா, என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு சமாதானத்தை தருவாரா, என் நிந்தனையை போக்குவதற்கு என் தேவாதி தேவனால் கூடுமா என்று எதிர்பார்ப்போடு வந்திருக்கக்கூடிய தேவ பிள்ளைகளே, என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் நான் உங்களுக்கு கொடேன், என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். அல்லேலூயா. என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன். தேவ சமாதானம் நம்மளில் ஆள கடவது. ஏழை பாருதல் தரும் தேவா, கலை தோரை தேற்றிடுமே. ஏழை பாருதல் தரும் தேவா, கலை தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழலெந்தன் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவே. சிலுவை நிழலெந்தன் தஞ்சம், சுகமாயங்கு தங்கிடுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. என்னை கைவிடாதிரும் நாதா, எந்த நிந்தை நேரிடினும் என்னை கைவிடாதிரும் நாதா, எந்த நிந்தை நேரிடினும் உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் நீந்திடுமே. உமக்காக யாவும் சகிப்பேன், உமது பலன் நீந்திடுமே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நீரை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. தமதன்பை கண்டடைந்தேன், தேவ சமூகத்திலே. ஆமாப்பா,
உம்முடைய பாதம் தேடி வந்திருக்கிறோம். எங்கள் மனதில் இருக்கக்கூடிய சமாதானமான குறைவுகள், நிந்தனைகள் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு எங்களை என்ன நோக்கத்திற்காக நீர் இந்த பூமியில் படைத்தீரோ, மனுஷன் உயிரோடு இருப்பையில் மகிழ்ச்சியாயிருப்பதும் நன்மை செய்வதுமே அல்லாமல் அவனுக்கு வேறே நன்மை இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நாங்கள் உயிரோடு இருக்கையில் மகிழ்ச்சியாக இருக்கவும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யும் கிருபை பாராட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனமே, எந்த நாளிலும் மீண்டுமாக உங்கள் மத்தியிலும் தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு எனக்கும் கிருபை பாராட்டினேன். தேவாதி தேவனை சோஸ்தரிக்கிறேன். கடந்த முறை வரும்போது ஐயா நம்ம கூட இருந்தாங்க. இந்த வருஷம் ஐயா நம்ம கூட இல்லை. ஆனால் அதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது? வருத்தப்படக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? வருத்தப்படக்கூடாது. உலக பிரகாரமாக நம்ம என்ன செய்வோம்? வருத்தப்படுவோம், வருத்தம் இருக்கும். ஆனால் பவுல் என்ன சொல்றான் பாருங்க, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இங்கே இருக்கணும் அப்படிங்கிற ஆசையை நமக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஐயா அங்கே போயிட்டாங்க. ஐயா போயிட்டு சும்மா இருப்பாங்களா? அடுத்து நம்மெல்லாம் எப்போ அவரோடு தேவனை ஆராதிப்போம் அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. அதனால ஐயாவுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரோடு அவங்க இருக்கும்போது நமக்காக என்ன செய்வாங்க? பரிந்து பேசுவாங்க. ஹல்லேலூயா. வேதத்தில் அநேக காரியங்களை குறித்து நாமும் பார்ப்பதுண்டு, அநேக காரியங்களை குறித்து சிந்திப்பதுண்டு, அநேக வாக்குத்தத்தமான வசனங்கள் நம்மிடத்திலும் உண்டு. ஆனால் அந்த வாக்குத்தத்தமான வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுமா அல்லது அந்த சாபமான வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுமா என்பதை குறித்து நாம் சிந்திப்போமானால், அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து சென்றால் மாத்திரம்தான் அந்த ஆசீர்வாதமான வார்த்தைகள் நமக்கு கிடைக்கும். ஒருவேளை ஆகாமத்து உபாகமம், எண்ணாகமம், லேவியராகமம் புஸ்தகத்திலே தேவனானவர் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகும்போது இப்படிப்பட்ட முறைமைகளை நீங்கள் பழக வேண்டும், இப்படிப்பட்ட முறைமைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை குறித்தார், அநேக ஆசீர்வாதமான வசனங்களை கொடுத்தார். நீ இப்படி ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன காரியங்களை என்ன செய்யணும்? செயல்படுத்தணும். அப்படி நீ என்னென்ன காரியங்களெல்லாம் நீ செயல்படுத்தலை அப்படின்னா இந்த விதமான சாபங்கள் உனக்கு வந்து சேரும் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்தில் அநேக ஆசீர்வாதமான வசனங்கள் இருந்தாலும் அந்த ஆசீர்வாதமான வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வாயை திறந்து சொல்வதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா? நான் டீச்சர், கண்டிப்பா நினைச்சுவேன் கேள்வி கேட்பேன். நீங்க நினைச்சுன்னு கண்டிப்பா பதில் சொல்லணும். ஒருவேளை பதில் தெரியலன்னு என்ன செய்யணும்? சொல்ற பதில கேட்டுக்கணும். ஹல்லேலூயா. வேதத்தில் அநேகமான ஆசீர்வாதமான வசனங்கள் இருக்கிறது, அநேக விதமான வசனங்கள் இருக்கிறது. ஆனாலும் எல்லா வார்த்தையும் சொல்வதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா? எனக்கு இல்லை. வேற யாருக்கெல்லாம் இல்லை? நம்மள அநேகருக்கு அந்த ஆசீர்வாதமான வசனங்களை சொல்றதுக்கு தகுதியே கிடையாது. ஆனால் ஒரே ஒரு வார்த்தையை சொல்வதற்கு யாரா இருந்தாலும் அவருக்கு தகுதி உண்டு. அவர்கள் பரிசுத்தமானா இருந்தாலும் சரி, அவர்கள் சன்மார்க்கனா இருந்தாலும் சரி, அவர்கள் உத்தமனா இருந்தாலும் சரி, அவர்கள் பாவியாக இருந்தாலும் சரி, பாவம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லோருக்கும் ஒரே ஒரு வார்த்தையை சொல்வதற்கு தகுதி உண்டு. என்ன வார்த்தை என்றால் 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இப்ப இந்த வசனத்தை எல்லாரும் நம்ம என்ன செய்ய போறோம்? சொல்ல போறோம். ஒருவேளை நம்மளை நம்ம பரிசுத்தமானு நினைச்சுக்கிட்டாலும் சரி, நம்மளை நம்ம பாவின்னு நினைச்சுக்கிட்டாலும் சரி, இந்த வார்த்தையை சொல்வதற்கு எல்லாருக்கும் தகுதி உண்டு. 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, நல்லா கவனிச்சுக்கோங்க, கர்த்தனாகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு, அல்லேலூயா, என்ன சொல்றாரு பாருங்க, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். இப்ப நமக்கு தகுதி இருக்கா இல்லையா அந்த வார்த்தையை சொல்றதுக்கு? நம்ம பாவியா இருந்தாலும் சரி, அக்கிரமம் செய்கிறவன் இருந்தாலும் சரி, உத்தமனா இருந்தாலும் சரி, பரிசுத்தமானா இருந்தாலும் சரி, இந்த வார்த்தையை சொல்வதற்கு நமக்கு என்ன இருக்கு? தகுதி இருக்கு. என்ன சொல்றாரு பாருங்க, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? தேவரீர் என்னை
இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம். அடுத்து தொடர்ந்து வாசிங்க. என் வீடும் எம்மாத்திரம். எல்லாரும் நம்ம ஜெபிக்கும் போது நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக தான் ஜெபிப்போம். ஆனா இந்நாள் வரைக்கும் தேவன் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால் அவருடைய கிருபை. இந்த வசனத்தை நான் என்னோட வாழ்க்கையில் என்ன செய்வேன்? டெய்லி சொல்லுவேன். அடுத்த நிமிஷம் நம்ம சொல்லலாம். இந்த நிமிஷம் உயிரோட இருக்க வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம்? இந்த வார்த்தையை சொல்லலாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம். அல்லேலூயா. இந்த நாளையும் எங்களையும் ஊழியத்திற்கு அழைத்த அக்னிமதில் ஊழியங்களுடைய நிறுவனர் ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் அவருடைய ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவானவர் உயிரோடு இருக்கும்போது அநேக விதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அவர்கள் உலக பிரகாரமான காரியங்கள் எதை குறித்தும் சிந்திக்காமல் தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏற்றவைகளை மாத்திரம்தான் நினைச்சிதார், பிரசங்கித்தார். ஆனாலும் அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவருக்கு ஒரு ஆசை இருந்தது. வேதத்தை நீங்க நல்ல தெளிவா படிச்சு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய பிதாவினிடத்தில் ஜெபம் செய்யும் போது அற்புதங்களுக்காகவும் அடையாளங்களுக்காகவும் ஜெபம் செய்தாரே தவிர, அவர் சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பதாக அவருடைய ஆசை என்ன, அவருடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறதை யாரிடத்தில் தெரிவித்தார்? பரலோகத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய பிதாவினிடத்தில் தெரிவித்தார். இயேசு கிறிஸ்து நம் மீது அன்பா இருப்பதை நம்ம எதன் மூலமா தெரிஞ்சுக்கிறோம்? அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார். எல்லா காரியங்கள் இருக்கட்டும், ஆனாலும் இயேசு கிறிஸ்து அவருடைய வாயை திறந்து அவருடைய விருப்பம் என்ன அப்படிங்கிறத யார்கிட்ட சொன்னாரு? பிதாவின் இடத்தில் சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். தொடர்ந்து வாசிங்க. ம் 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 இயேசு கிறிஸ்துவான பூமியில இருக்கும்போது அவர் மனசுல ஒரு ஆசை இருந்துச்சு, ஒரு விருப்பம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு சொல்லுங்க? அவரை யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ அவங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்து எங்க இருக்கணுமோ அங்கே இருக்கணும்னு இயேசு கிறிஸ்துவுக்கு ஆசை இருந்துச்சு, ஒரு விருப்பம் இருந்துச்சு. இதை என்ன பண்ணிட்டாரு? அவரை பின்பற்றக்கூடிய ஜனங்களாகிய சீஷர்களுக்கும் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிற எல்லார்கிட்டையும் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு இதை நிறைவேற்றணும் அப்படின்னா யார்கிட்ட அவர் அனுமதி கேட்கணும்? பிதாவினிடத்தில் அனுமதி கேட்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இயேசு கிறிஸ்து இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. அவர் நம் மீது எவ்வளவாய் அன்பாய் இருந்தார் என்பதை குறித்து இந்த வசனம் சொல்கிறது. அவர் நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தார் என்பது இந்த யோவான் 17ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் பின்பற்றுகிறார்களோ, அவருடைய வசனத்தை யாரெல்லாம் கை கொள்ளுகிறார்களோ, அவருடைய வார்த்தையை கேட்டு யாரெல்லாம் அவர்களை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து வேண்டுதல் செய்தார். உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டுதல் செய்தார். அவர் என்ன வேண்டுதல் செய்தார் என்பதை குறித்து 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்து கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து நமக்கு எந்த ஒரு தீங்கும் வரக்கூடாது என்று பிதாவினிடத்தில் வேண்டிக் கொண்டார். அநேக காரியங்களை குறித்து நம்மை குறித்து வேண்டுதல் செய்த இயேசு கிறிஸ்து வேண்டுதல் செய்து முடிக்கும் முன்னே அவருடைய விருப்பத்தையும் யாரிடத்தில் தெரிவித்தார்? பிதாவினிடத்தில் தெரிவித்தார். 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடியால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக. பிதா யாரை கொடுத்திருக்காராம்? நம்மளை இயேசு கிறிஸ்துவனிடத்தில் கொடுத்திருக்காரு. நாம இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையை காணும்படி நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய விருப்பம் எப்படிப்பட்ட விருப்பமாக இருக்கிறது? அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே அவரை பின்பற்றக்கூடிய ஜனங்களாகிய
நாமும் இருக்க வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவனுடைய விருப்பம். ஆனா நம்ம என்ன செய்றோம்? ஏதாவது ஒரு அற்புதம் நடந்துச்சு அப்படின்னா, என்னையும் சேர்த்தான் சொல்றேன். உடனே ஆண்டவர் என்ன செய்றோம்? மறந்துடுறோம். ஏதாவது ஒரு துன்பம் வந்துட்டு அப்படின்னா, உடனே ஆண்டவர் என்ன செய்றோம்? தேடுறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது எப்போதும் அவரை குறித்து என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து ஒருபோதும் நம்மை மறவாதவர். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம். நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ராக தலைவனுக்கு தாவீது ராஜாவால் ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் இந்த சங்கீதம். இந்த சங்கீதத்தின் கடைசியிலும் தாவீது ராஜா சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு காரியம், தாவீது என்பவன் மிகப்பெரிய ராஜா. அவனுக்கு போர்ச்சேவகர்கள் 1000க்கு ஒருவர் அதிபதி, 10,000க்கு ஒருவர் அவருக்கு வழி நடத்தக்கூடிய அநேக ஜனங்கள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள். தாவீது ராஜாவுடைய செல்வாக்கினால் அவனுடைய மகனாகிய சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று தேவனிடத்தில் அனுமதி பெற்று கடல் வழியாக அநேக காரியங்களை கொண்டு வந்தான். அப்படிப்பட்ட மிகப்பெரிய செல்வாக்கு நிறைந்த ஒரு ஆஸ்தி அந்தஸ்து எல்லாம் நிறைந்த ஒரு ராஜா சொல்லக்கூடிய காரியம் என்ன பாருங்க, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். அப்ப நாம எப்படி சொல்லணும்? நம்ம எப்படி சொல்லணும்? அதை விட நம்ம ரொம்ப சிறுமையானவங்க, அதை விட ரொம்ப எளிமையானவங்க. நாம ராஜாவா இருந்தாலும் சரி, சிறியவர்களாக இருந்தாலும் சரி, எளியவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய நினைவு நம் மீது இருக்கும். ஹல்லேலூயா. இந்த தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து ராஜாவாக இவரை அபிஷேகம் பண்ணும்படி அந்த அபிஷேகத்தை அவர் மீது வைக்கும்போது இவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் எங்கிருந்து வந்தான்? வனாந்தரத்துல இருந்து வந்தான். எங்க இருந்து வந்தான் சொல்லுங்க? வனாந்தரத்துல இருந்து வந்தான். அவங்க அப்பா கொடுத்த ஆடுகள் எல்லாத்தையும் மேய்ச்சிட்டு வனாந்தரத்துல நின்னவன ஆள் விட்டு என்ன செஞ்சிட்டாங்க? கூட்டிட்டு வந்துட்டாங்க. கூட்டிட்டு வந்து தாவீது வாசல்ல நிக்கிறான். அவனை பார்த்ததும் வேதம் சொல்லக்கூடிய காரியம் என்ன பாருங்க, அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபம் உள்ளவனுமாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கவரு ஏசி ரூம்லயா இருந்து ஆடு மேய்ச்சிட்டு இருப்பாரு? எப்படி இருப்பாரு? வெயில்ல வனாந்தரத்துல இருக்கணும். இப்ப மே மாசத்துல நம்ம வீட்டை விட்டு வெளியில போயிட்டு திரும்ப வீட்டுக்குள்ள வந்து கண்ணாடியில பார்த்தாலே நம்ம முகம் எப்படி இருக்கு? வித்தியாசமா இருக்கு. அம்மா வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் என்ன கேட்பாங்க, என்னப்பா இப்படி வெயில் அலைஞ்சு இப்படி கருத்து போயிட்ட? அவர் வெயில்ல வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சாலும் சரி, அவருடைய மேனி எப்படி இருக்கு? சிவந்த மேனி. அவருடைய கண்கள் அழகிய கண்கள், நல்ல ரூபமா இருக்கக்கூடிய இந்த தாவீது ராஜா சொல்லக்கூடிய காரியம், கர்த்தரின் மேல் நினைவாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க இப்ப, கர்த்தரின் மேல் நினைவாயிருக்கிறார். இன்றும் கர்த்தருடைய நினைவு எப்படிப்பட்டது என்பதை குறித்து நாமும் பார்க்க போகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் யாரேனும் உங்களை துன்பப்படுத்தினாலும் சரி, உங்களை நிந்தனைக்குள்ளாக நடத்தினாலும் சரி, நீங்கள் அவர்கள் மீது கோபம் கொள்ளாமல் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று நீங்கள் விட்டுவிட்டால், தேவனுடைய நினைவு எப்படிப்பட்டது? நமக்கு விரோதமாக இந்த உலகத்தில் அநேக சத்துருக்கள் எழும்பி நிற்கலாம், அநேக நிந்தனைகள் எழும்பி நிற்கலாம், அநேக போராட்டங்கள் எழும்பி நிற்கலாம். ஆனாலும் எல்லா சூழ்நிலையிலும் என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் நான் படக்கூடிய நிந்தனைகள், போராட்டங்கள், துன்பங்கள், அவமானங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் என் மீது நினைவாயிருக்கிறார் என்று நீங்கள் கர்த்தரை குறித்து சொல்ல
சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும், கர்த்தர் உங்கள் மீது வைத்திருக்கக்கூடிய நினைவுகளின் நிமித்தம் உங்களுடைய சத்துருக்களை அவர் அதம் பண்ணி போடுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய மனதில் என்ன குறைகள் காணப்பட்டாலும் சரி, உங்களுடைய மனதில் என்ன சஞ்சலங்கள் காணப்பட்டாலும் சரி, உங்கள் மனதில் என்ன வேதனைகள் காணப்பட்டாலும் சரி, நீங்கள் சொல்லக்கூடிய காரியம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என் தேவனாகிய கர்த்தர் என்னை உயிரோடு படைத்து இந்நாள் வரைக்கும் உயிரோடு வைத்திருக்கக்கூடிய என் தேவனாகிய கர்த்தர் என் மீது நினைவாயிருக்கிறார், என் மீது நினைவாயிருக்கிறார். நான் தீங்கை காணாதபடிக்கு என்னை அவருடைய கரத்தில் வைத்து என்னை பாதுகாத்து என் மீது நினைவாயிருக்கக்கூடிய தேவன் என்னோடு இருக்கிறார் என்று நீங்கள் கர்த்தரை குறித்து விசுவாசிக்கும் போது கர்த்தர் செய்யக்கூடிய காரியம் மிகப்பெரிய காரியமாக இருக்கும். எனக்கு அன்பான தேவஜனமே, நாம் கிறிஸ்துவின் சந்ததி என்று வேதம் சொல்கிறது. ஆபிரகாமின் சந்ததி அல்ல, யாக்கோபின் சந்ததி அல்ல, ஈசாக்கின் சந்ததி அல்ல. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சந்ததி என்று வேதம் சொல்கிறது. சந்ததி என்று குறித்து அவர் ஒருவனை குறித்து மாத்திரம் சொல்லாமல் கிறிஸ்துவை பின்பற்றுகிற யாவரும் கிறிஸ்துவின் சந்ததி என்று வேதம் சொல்கிறது. அவருடைய சந்ததியில் வந்திருக்கக்கூடிய நீங்களும் நானும் எந்த காரணத்து கொண்டும் துன்பப்படக்கூடாது, வேதனைப்படக்கூடாது, ஒருபோதும் தேவனை குறித்து அவிவிசுவாசமாய் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை தொடங்கும் போதும் சரி, ஒவ்வொரு வருஷம் தொடங்கும் போதும் சரி, தேவன் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுப்பார். அந்த வாக்கு தத்தத்தை குறித்து நாம் அநேக நாட்களாக ஜெபிப்பதுண்டு. ஆனாலும் அந்த வாக்கு தத்தத்தை குறித்து தேவனுடைய நினைவு எப்படிப்பட்ட நினைவாக இருக்கிறது? முதலாவது காரியத்தை பார்ப்போம் என்றால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் அவனை வெளியே அழைத்து, வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னால் எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, உன்னுடைய சந்ததிகளை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் மீண்டும் தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை வெளியே அழைத்து, வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் உன்னை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் மீண்டும் அவனை ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் அவனை மீண்டுமாக வெளியே அழைத்து, உன்னை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் உன்னை பெருக பண்ணுவேன் என்கின்ற வாக்கு தத்தத்தையும் அடையாளத்தையும் அவனுக்கு கொடுத்தார். எனக்கு அன்பான தேவஜனமே, கிறிஸ்து இயேசு நமக்கு என்ன வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார், என்ன உடன்படிக்கையை கொடுத்திருக்கிறார்? உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை இவ்விதமாக உயர்த்துவதற்கு நான் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை கொண்டு வருவதற்கு நான் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறேன் என்கின்ற உடன்படிக்கையை தேவனாகிய கர்த்தர் இன்று உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தேவனிடத்தில் என்ன உடன்படிக்கையை நீங்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள், தேவன் உங்களுக்கு என்ன உடன்படிக்கையை கொடுத்திருக்கிறார் என்பதை நீங்கள் எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், பெருகவே பெருக பண்ணுவேன் என்று இயேசு கிறிஸ்துவானவர் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தில் சொல்லுகிறார். நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆசீர்வதிப்பதற்கு மாத்திரம்தான், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு மாத்திரம்தான் இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம். ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு மாத்திரம்தான் நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். அதை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பாடுகளுக்குள்ளாகவும் வேதனைகளுக்குள்ளாகவும் கிறிஸ்துவை விட்டு விலகி செல்லும் போது அநேக காரியங்கள் நம்மையும் பிடித்துக் கொள்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன திட்டங்களை, என்ன உடன்படிக்கையை இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்? எனக்கு அன்பான தேவஜனமே, ஒருவேளை பிதாவாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த உடன்படிக்கையை நீங்கள் விட்டு விட்டு விலகி சென்றால் தேவன் மறுபடியும் உங்களை என்ன செய்வாரு? இழுத்து கொள்வார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால், ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். என்ன செய்வார்? இப்போவே கிடைக்கும். ஆனா இந்த ரெட்டிப்பான நன்மை அப்படிங்கிறதுக்கு அநேகருக்கு இன்னும் என்ன செய்யலாது, என்ன நன்மை அப்படிங்கிறது தெரியல. ஆனா வேதத்துல நான் படிச்ச வரைக்கும் 2 காரியங்கள்ல எனக்கு ரெட்டிப்பான நன்மை அப்படிங்கிறது தேவன் எனக்கு வெளிப்படுத்தினார். ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி, நேரம் கம்மியா இருக்கனால சுருக்கமா சொல்றேன். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி, இளைய குமாரன் இருந்தான். உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும்ல, மூத்தவன்
இளையவன். ஒருத்தன் என்ன பண்ணான், ஆஸ்தி எல்லாத்தையும் வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போயிட்டான். இன்னொருத்தன் என்ன பண்ணான், அவன் தகப்பனோட என்ன செய்தான், இருந்தான். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒருத்தன் எல்லா ஆசீர்வாதங்களையும் வாங்கிட்டு தூர தேசத்துக்கு போயிட்டான். இன்னொருத்தன் ஆசீர்வாதங்களோட என்ன செஞ்சான், தகப்பன் இடத்துல இருந்தான். திரும்ப இந்த ஆஸ்தி எல்லாம் செலவழிஞ்சு பண்ணிக்கு வைக்கக்கூடிய தவிட்ட தின்னு கடைசியில் என்ன செஞ்சுட்டான், அவனுக்கு புத்தி தெளிந்து என்னுடைய பிதாவுடைய வீட்டுக்கு போறேன்னு சொல்லி மறுபடியும் என்ன செஞ்சுட்டான், வீட்டுக்கு வந்துட்டான். வந்த உடனே இப்ப யாருக்கு ரொம்ப கோபமா இருந்துச்சு? நம்முடைய வாழ்க்கையில இப்படிதான் இருக்கும். அண்ணனுக்கு செஞ்சா தம்பிக்கு பிடிக்காது, தம்பிக்கு செஞ்சா அண்ணனுக்கு பிடிக்காது. ஆனா இவன் என்ன செஞ்சான், வேதம் சொல்லுகிறது, அண்ணன் என்ன பண்றான், व्यसனமா இருந்து வீட்டுக்குள்ள வரல, வெளியிலே உட்கார்ந்துட்டான். தகப்பன் என்ன செய்யறான்னா வருந்தி அழைக்கிறான். அந்த தகப்பனோட மனநிலையை நீங்க அங்க அந்த இடத்துல இருந்து படிச்சு பார்த்தீங்கன்னால தெரியும். அவனுடைய மூத்தவன் என்ன செய்யறான்னா வருந்தி உள்ள அழைக்கிறான். எப்பா உள்ள வாப்பா, தம்பி என்ன செஞ்சுட்டான், வந்துட்டான், நம்ம குடும்பமா சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லியும் இவன் மூத்தவன் சொன்ன காரியம் என்ன பாருங்க, இவ்வளவு நாள் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக என் கூட இருந்தவங்களுக்காக நீங்க ஒரு சின்ன என்ன செய்யல, ஒரு ஆட்டுக்குட்டியை கூட நீங்க அடிக்கல. ஆனா இன்னைக்கு போனவன் திரும்பி வந்துட்டான்னு சொல்லி அவனுக்கு கொளுத்த கன்று என்ன செய்றீங்க, அடிச்சு விருந்து வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது, இந்த தகப்பன் அவனுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தான். நல்ல வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அவன் வாங்கிட்டு போயிட்டான். ஆனா இவர் சொன்ன காரியம், என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன பாருங்க, சொத்தை மூணா பிரிச்சிருக்காங்க. அதுல ஒரு பகுதியை பையனுக்கு கொடுத்து போயாச்சு, அவன் இணைஞ்சிட்டான், அழிச்சிட்டு வந்துட்டான். மீதி இருக்கக்கூடிய தகப்பனுடைய பங்கும் இவனுடைய பங்கும் யாருக்கு, மூத்தவனுக்கு. ஹல்லேலூயா. இதுதான் என்னது, ரெட்டிப்பான நன்மை. ஆமா, அந்த ரெட்டிப்பான நன்மை எப்பொழுது பெற்றுக்கொண்டான், எந்த சூழ்நிலை வந்தாலும் அவன் தம்பி வெளியில போய் சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சிட்டு போன ஒரு மாதிரி அவனுடைய கண் முன்னாடி பார்த்தாலும் சரி, அந்த வழிக்கு நம்ம பெயரக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய பரம பிதாவாகிய தகப்பனோடு இருந்தான். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் எப்பொழுது எந்த சூழ்நிலை வந்தாலும் தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகி போகாமல் இருந்தால், எப்படி மூத்தவன் ரெட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டானோ அதே போல நாமும் ரெட்டிப்பான நன்மை பெற்றுக்கொள்ளலாம். இன்னொருத்தங்க பழைய ஏற்பாட்டுல போவாசுக்கும் ரூத்துக்கு என்ன செய்யுது, திருமணம் நடக்கு. ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல ஒலிமுக வாசல்ல எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. வந்து நிற்கும் போது இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்க பாருங்க, இஸ்ரவேலின் வீட்டை கட்டின 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாளை போலவும் கர்த்தர் உன்னை வாழ்ந்திருக்க செய்வாராக. அல்லேலூயா. இதுதான் ரெட்டிப்பான ஆசீர்வாதம். லேயாளுக்கு யூதா வந்தாங்க, ராகேலுக்கு யார் வந்தாங்க, யோசேப்பு. யூதா குலத்துல வந்த இயேசு கிறிஸ்து தாவீது மாதிரி, யோசேப்பு மிகப்பெரிய ராஜாவாக்கப்பட்டது மாதிரி ரெட்டிப்பான நன்மை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் கொடுத்த உடன்படிக்கை எப்படிப்பட்ட உடன்படிக்கையாக இருக்கிறது? ஒருவேளை அவர் கொடுத்த உடன்படிக்கையை, அந்த உடன்படிக்கைக்கு நேரா நம்ம போகும்போது, அந்த கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு நேரா நம்ம போகும்போது நமக்கு அநேக பிரச்சனைகள் வரலாம், அநேக போராட்டங்கள் வரலாம், அநேக துன்பங்கள் வரலாம். இது எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மை காப்பாற்றுவதற்கு என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு உயிரோடு இருக்கிறார். நாசியில் சுவாசமுள்ள மனிதனை எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம். எந்த ஒரு லிஸ்ட்லயுமே அவனை என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. அப்படிப்பட்ட மனுஷன் என்ன செய்யாத, நம்பாத. நீ நம்பக்கூடிய ஒரே ஒரு ஆள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைச்சிட்டு, உன்னை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மறுபடியும் பாடுகள் வந்துட்டு, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒரு விசுவாசத்தை கொடுத்தாலும் சரி, வாக்குத்தத்தத்தை கொடுத்தாலும் சரி, உடன்படிக்கையை கொடுத்தாலும் சரி, அந்த உடன்படிக்கைக்கு நேர ஆசீர்வாதத்துக்கு நேர நாம போனோம் அப்படின்னா, எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அநேக தடைகள் வந்ததோ அதே போல நமக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக தடைகள் வரும்.
நிச்சயமா வரும். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் தடைகளை உடைத்து போடுகிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. தடைகள் நிச்சயம் வரத்தான் செய்யும். அது எல்லாத்தையும் தாண்டி இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி எகிப்து தேசத்துக்கு போனாங்களோ, சரி மன்னிக்கும், கானான் தேசத்துக்கு போனாங்களோ, அதே போல நம்மளும் ஆசீர்வாதத்துக்கு நேரா என்ன செய்யணும்? போய்க்கிட்டே இருக்கணும். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு உடன்படிக்கை கிடைச்சது. என்ன உடன்படிக்கை கிடைச்சது? உன்னை வானத்து நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப எங்க இருக்காங்க? அடிமையா எகிப்து தேசத்துல இருக்காங்க. இப்ப ஆபிரகாம் ஒருவேளை உயிரோட இருந்திருந்தா ஆண்டவர்கிட்ட நிச்சயமா இணைஞ்சிருப்பாரு, ஜெபம் பண்ணியிருப்பாரு. ஏசப்பா, என்ன நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க, என்னுடைய சந்ததி மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும்னு சொன்னீங்க. ஆனா இப்ப இன்னைக்கு அவங்க எப்படி இருக்காங்க? அடிமையா இருக்காங்க. ஆனா தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஏற்கனவே சொல்லிட்டார், அந்நியர் எல்லா தேசத்துல உன் ஜனங்கள் என்ன செய்வாங்க? அடிமைப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு நேரம் நம்ம போகணும் அப்படின்னா அநேக பிரச்சனைகளையும் தடைகளையும் தாண்டித்தான் போக வேண்டும். எல்லா காரியமும் சுலபமா கிடைச்சிட்டுனா கர்த்தர் என்ன செஞ்சிருவோம்? மறந்துருவோம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறந்தாங்களோ, ஒவ்வொரு முறை நியாயாதிபதிகள் எழும்பி 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 அவர்களை காப்பாத்திட்டு வந்தாங்களோ, அதே மாதிரி நம்ம நினைச்சுவோம் தேவனாகிய கர்த்தரை மறந்துடுவோம். இப்ப ஆசீர்வாதம் கிடைச்சாச்சு. ஒரு இடத்துல எப்படி இருக்காங்க? அடிமைகளா இருக்காங்க. நம்மளும் இதே மாதிரி அடிமையா இருக்கும்போது யாரை நோக்கி பார்ப்போம்? துன்பம் வரும்போது யாரை நோக்கி பார்ப்போம் சொல்லுங்க? கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அதே மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்ப என்ன செஞ்சிட்டாங்க? கர்த்தரை நோக்கி பார்க்கறாங்க. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். சில நாள் சென்ற பின் ம் 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 அல்லேலூயா. இப்ப இந்த ஆசீர்வாதத்துக்கு நேரா நான் எப்படியாவது என்ன செய்யணும்ப்பா? போகணும். ஏன்னா ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் நீங்க என்ன செஞ்சீங்க? வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க. அந்த வாக்குத்தத்தத்துக்கு நேரா நாங்க இப்ப என்ன செய்யணும்? நிச்சயமா போகணும்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சு தேவனுடைய சந்நிதியில் போய் எட்டினதினால் 24ஆம் வசனம் கேட்டு ம் ம் அல்லேலூயா. என்ன செஞ்சாரா? நினைவு கூர்ந்தார். எப்பா, என் பிள்ளை இவ்வளவு துன்பப்படுறானே, என் பிள்ளை இவ்வளவு வேதனைப்படுறானே, இப்போ நான் என்ன செய்யணும்? அவனுக்கு என்ன உடன்படிக்கை கொடுத்தேனோ அந்த உடன்படிக்கையை நான் நினைவு கூர்ந்து என்னுடைய பிள்ளையை ஆசீர்வாதத்துக்கு நேரா என்ன செய்யணும்? கூட்டிட்டு போகணும். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலும் இதே போன்ற ஆசீர்வாதத்தை தேவன் ஏற்கனவே தந்திருப்பார். அது என்ன ஆசீர்வாதம் என்பதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து நம்முடைய பெருமூச்சு யாருக்கு கேட்க வேண்டும்? தேவனாகிய கர்த்தருக்கு கேட்கும் போது அவர் நம்முடைய அங்கலாய்ப்பை நினைத்து நம்மை நினைவு கூறுகிற தேவன். என் பிள்ளைக்கு நான் என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தேன், என் பிள்ளைக்கு நான் என்ன உடன்படிக்கையை கொடுத்தேன், என் பிள்ளைக்கு நான் என்ன கட்டளையை கொடுத்தேன், அந்த கட்டளையை நான் நினைவு கூர்ந்து அவர்களை ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு போக வேண்டும் என்று தேவனுடைய நினைவு எப்பொழுதும் நம் மீது இருக்கும். உலக பிரகாரமாக நாம் பார்த்தோம் என்றால் ஒரு தாய் கருவுற்ற நாளிலிருந்து அவர்கள் இறக்கும் வரைக்கும் என்னுடைய பிள்ளை இந்த உலகத்தில் எப்படி இருப்பானோ, என் மகா எப்படி இருப்பாளோ, அவ என்ன செஞ்சிட்டு இருக்காளோ, ஏது செஞ்சிட்டு இருக்காளோன்னு சொல்லி எப்போதுமே நினைச்சிட்டே இருப்பாங்க. ஒரு தகப்பனானவன் ஒரு மகனா இருந்தாலும் சரி, மகளா இருந்தாலும் சரி, அதுவும் திருமணம் செய்து கொடுத்த பிறகு என் மகா அங்க சந்தோஷமா இருக்காளா, அங்க இருந்து ஒரு போன் வந்துட்டுனா இங்க எப்படி இருக்கும் தகப்பனுக்கு? அதுவும் புதுசா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு திடீர்னு நைட்டு 10 மணிக்கு மேல அங்க இருந்து போன் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். வீட்டுல எல்லாருக்கும் ஒண்ணுமே இருக்காது. அவ்வளோ சிந்தனை அப்படி இருக்கும், பிரஷர். அப்படிப்பட்ட உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய நமக்கே இவ்வளவு சிந்தனைகள் நினைவு கூறுதல் இருந்தால் நம்மை படைத்த தேவனாகிய கர்த்தருக்கு நம் மீது எப்படிப்பட்ட நினைவு இருக்கும்? அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு நேரா நம்ம என்ன செய்வாரு? கூட்டிட்டு போவாரு. நமக்கு எல்லாருக்கும் நல்ல தெரிந்த ஒரு பகுதி, சாமுவேல் பிறக்கிறதுக்கு முன்னக்கூட்டி அந்த அம்மா எவ்வளவு வேதனைப்பட்டுச்சு, அந்த அண்ணாள் எவ்வளவு வேதனைப்பட்டாங்க. ஒவ்வொரு வருஷமும் அந்த கோயிலுக்கு போய் போய் போய்
அவங்க பலி செலுத்தும் போது ஆண்டவர்கிட்ட பொருத்தனை பண்ணிட்டு வராங்க. இப்போ பொருத்தனை பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தர் அந்நாளை நினைத்தருளினார். ஹல்லேலூயா. அவருடைய நினைவு எப்படிப்பட்ட நினைவாக இருக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையில் என்ன குறைகள் காணப்படுகிறது. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு தெரிந்தவர்களுடைய மகளோ மகனோ பிள்ளை பெற முடியாத அளவுக்கு அவருடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தால், எப்படி கர்த்தர் அன்னாளுடைய கர்ப்பத்திற்காக நினைவோடு இருந்தாரோ, அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய நினைவு அவர்களை நோக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கியாச்சு. வாங்கிட்டு இப்போ எங்க போகணும்? கானான் தேசத்துக்கு போகணும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் வாங்கியாச்சு. இந்த ஆசீர்வாதத்துக்கு நேரா நம்ம இப்போ என்ன செய்யணும்? போகணும். இப்போ நம்மளையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் ஒரே மாதிரி வச்சு பார்க்க போறோம். கர்த்தருடைய நினைவு ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு? அவர் நமக்கு செய்த உடன்படிக்கையை, ஆசீர்வாதத்தை நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறார். ரெண்டாவது காரியம், இந்த ஆசீர்வாதத்துக்கு நேரா நம்ம போகும்போது வரக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் எப்படி நீக்கணும், எப்படிப்பட்ட நினைவு அவரோட நினைவு அப்படிங்கிறத பார்க்க போறோம். வாசிப்போமா? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அமலேக்கியர் வந்து இப்ப என்ன பண்றாங்களாம்? அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேல் ஜனங்களோட யுத்தம் பண்றாங்க. இது என்ன யுத்தம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் அவருடைய ஆசீர்வாதங்களை கொடுத்த பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையா இருந்தபோது அவருடைய அடிமைத்தனங்கள் எல்லாம் அப்படியே நீங்கினதுக்கு அப்புறம் மோசே அவர்களை வழிநடத்தி கொண்டு கானான் தேசத்துக்கு எங்க செய்றாரு? கூட்டிட்டு போறாரு. அப்படி கூட்டிட்டு போகக்கூடிய சூழ்நிலையில ரெவிதீம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்தை கடந்து போகும்போது அமலேக்கியர் வந்து அவர்களோட என்ன செய்றாங்க? யுத்தம் பண்றாங்க. என்ன யுத்தம் பண்றாங்கன்னா, நீங்க இந்த இடத்தை கடந்து என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. நீங்க இந்த தேசத்தை கடந்து என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம என்ன ஆசீர்வாதத்துக்கு நேரா போய்கிட்டே இருக்கோமோ அந்த ஆசீர்வாதத்தை தடை செய்வதற்கு இதே போன்ற பல அமலேக்கியர்கள் எழும்பி வர கூடும். ஒருவேளை கர்த்தர் நம்மை ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறார் என்றால் அந்த ஊழியத்தை செய்யக்கூடாதபடிக்கு அநேக தடைகள் வரும். ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆலயத்துக்கு போகணும் அப்படின்னா அன்னைக்கு தான் வந்து யாராவது நினைச்சுவாங்க, கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுப்பாங்க. அன்னைக்கு தான் நம்ம கூட 1 மணி நேரம் என்ன செய்யலாம்? தூங்கலாம் நினைப்போம். அன்னைக்கு தான் நம்ம என்ன செய்வோம்? நான்வெஜ் எடுத்து சாப்பிடலாம் நினைப்போம். குடும்பத்தோடு இருக்கலாம் நினைப்போம். நம்ம ஆசீர்வாதத்துக்கு நேரா நம்ம போய்கிட்டே இருக்கும்போது அநேக விதமான தடைகளும் போராட்டங்களும் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அப்படி வரக்கூடிய போராட்டங்கள், தடைகள் எல்லாத்தையும் நீக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி எகிப்து தேசத்துக்கு போனாங்களோ அதே மாதிரி நம்மள நினைச்சுன்னு ஆசீர்வாதத்துக்கு நேரா போகணும். அதுக்கு யாரோட நினைவு வேணும்? கர்த்தருடைய ஞாபகம் எப்போதும் நம்ம மேல இருக்கணும். நம்ம பாட்டு போய்கிட்டே இருக்கோம் அப்படின்னா ஆண்டவருக்கு நம்மளுடைய சிந்தனையே இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம எங்கேயாவது போய் மோதி நிற்போம். முதலாவது அவர் உடன்படிக்கை கொடுத்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தா, ரெண்டாவது என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் இந்த உடன்படிக்கையை கொடுத்திருக்கிறேன், இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறேன், இந்த ஆசீர்வாதத்துக்கு நேர என்னுடைய பிள்ளைகள் போயிட்டு இருக்காங்க, இவர்களுக்கு இடையில வரக்கூடிய தடைகள் எல்லாவற்றையும் நான் தான் நீக்கி போட வேண்டுகின்ற நினைவு தேவனாகிய கர்த்தருக்கு இருக்கும். ஹல்லேலூயா. இப்ப என்ன செய்றாங்க பாருங்க, அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக போராட்டம் பண்றாங்க, கலகம் பண்றாங்க. அங்க ஒரு மிகப்பெரிய யுத்தம் வந்தது, சண்டை வந்தது. அந்த சண்டையில இஸ்ரவேல் ஜனங்கள் நினைச்சிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. என்ன செஞ்சிட்டாங்க? ஜெயிச்சிட்டாங்க. 14ஆம் வசனம் வாசிங்க. நல்ல கவனிச்சுக்கோங்க. இப்ப யுத்தம் எல்லாம் முடிஞ்சது. யோசுவா எல்லாத்தையும் கூட்டிட்டு நினைச்சாரு, மறுபடியும் கிளம்ப போறார். கிளம்பும் போது இயேசு கிறிஸ்து பிதாவாகிய கர்த்தர் ஒரு காரியம் சொல்றாரு. என்னன்னு பாருங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி எதை நினைவு கூறும் பொருட்டு? அமலேக்கியர் வந்து என்னுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வாதத்துக்கு நேராக போகக்கூடாதபடிக்கு இந்த ரெவிதீம் அப்படிங்கிற இடத்துல வந்து சண்டையிட்டதை
அவர்களுக்கு தடுத்து நிறுத்தினதை நீ நினைஞ்சுக்கோ, ஞாபகம் வச்சுக்கோ. நினைவு கூறும் பொருட்டு எதில் எழுதணுமா? ஒருவேளை ஞாபகம் வச்சுதான் நம்ம நினைஞ்சிருவோம், மறந்துடுவோம். அதனால ஒரு புஸ்தகத்தில் நினைஞ்சிருப்பா, எழுதி வச்சிரு. யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி, அமலேக்கே வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்ற. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் ஆசீர்வாதத்துக்கு நேரா போய்கிட்டே இருக்கும்போது உன்னை தடை பண்ணுவதற்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் நினைச்சிட்டு வரான், புஸ்தகத்துல எழுதி ஞாபகம் வச்சுக்கிடுவார். என்ன செய்வாராம்? புஸ்தகத்துல எழுதி ஞாபகம் வச்சுக்கிடுவார். நமக்கு நம்முடைய வாழ்க்கையில நினைச்சு யாராவது ஒருத்தவங்க துன்பப்படுத்தினாங்க, வேதனைப்படுத்தினாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு அது நமக்கு நெஞ்சிரும், மறந்துடும். நம்ம நெஞ்சிருவோம், ஞாபகப்படுத்த மாட்டோம். ஆனா இயேசு பிதாவாகிய கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, என் பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்பி நின்ற இந்த ஜனங்கள் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை ஒரு புஸ்தகத்தில் என்ன செஞ்சிரு, எழுதி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பிதா சும்மா விடல. அடுத்து என்ன பண்றாரு பாருங்க, உபாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 17, 18, 19 வசனங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 25ஆம் அதிகாரம் 17, 18, 19. எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் யாருக்கு எதிராக வந்து இஸ்ரவேல் ஜனங்களாகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக வந்து, இப்ப நம்மளை அதே இடத்துல வச்சுக்கிடுவோம். ஆண்டவர் கொடுத்த உடன்படிக்கைக்கு நேரா, அவர் கொடுத்த ஆசீர்வாதத்துக்கு நேரா நம்ம இப்போ போய்கிட்டே இருக்கோம். யாரெல்லாம் நமக்கு தடை பண்றாங்களோ அவங்க எல்லாத்தையும் ஆண்டவர் நினைச்சிருக்காரு, ஞாபகம் வைத்திருக்க சொல்லுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவர் உன் சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கக்கூடிய இந்த ஜனங்களுக்கு முன்பதாக, உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தாருக்கு முன்பதாக, உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கக்கூடிய உங்களுடைய ஜனத்தாருக்கு முன்பதாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த, ஒரு மகிழ்ச்சியை தாரும், என்னுடைய குடும்பத்தில் ஒரு நிறைவை தாரும் என்று கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் என்று ஆசீர்வாதத்தை தருகிறார். கர்த்தர் என்று அவருடைய ஆணி பாய்ந்த கரத்தினால் உங்களை தொட்டு உங்கள் பலவீனங்கள், சுகவீனங்கள், நிந்தனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுகிறார். அவருடைய ஆணி பாய்ந்த கரம் இன்று உங்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறது. இனி நீ தீங்கை காணாதிருப்பார், உன் வாழ்க்கையில் தீமை என்பது உன்னை அணுகாது என்று வேதம் சொல்கிறது. கர்த்தரை நோக்கி கூப்பிடு. சீரகு ஓடிந்த நிலையில் பறவை பறக்கும், சீரகு ஓடிந்த நிலையில் பறவை பறக்கும், வீசும் புயலிலே பறக்கும் தப்புமோ, வீசும் புயலிலே பறக்கும் தப்புமோ, பறக்கும் தப்புமோ. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை
எனக்கு புரியும் என் தனிமை சோர்வுகள் இயேசுவை தேற்றுவார், இயேசுவை தேற்றுவார். ஆமாப்பா, எங்களுடைய இதயம் உமக்கு தானப்பா புரியும், எங்களுடைய வேதனை உமக்கு தானப்பா தெரியும். அன்பின் பரலோக பிதாவை துதிக்கிறோம், சோசரிக்கிறோம் அப்பா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபையால் இருக்கிறது என்று சொன்ன வார்த்தையின்படி உங்களுடைய சுத்த கிருபையினால் இந்நாள் வரைக்கும் எங்களை நிலைநிறுத்த கிருபை கொடுத்த தயவுக்கு அவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பலவிதமான துன்பங்கள், துயரங்கள், போராட்டங்கள் எது வந்தாலும் சரி, எங்களையும் இந்நாள் வரைக்கும் நிலைநிறுத்த கிருபை கொடுத்த தேவனை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் இங்கு வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க அப்பா. பலவீனத்தோடும் சுகவீனத்தோடும் சோர்வோடும் வேதனையோடும் வந்திருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளை நீர் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. நான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை வைத்து போகிறேன் அப்பா. நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரப்பா. மன வேதனையோடும் சஞ்சலத்தோடும் துன்பத்தோடும் துயரத்தோடும் என் இயேசுவின் பாதத்திற்கு வந்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன், சமாதானமாக இருப்பேன் என்று உம்மை நோக்கி வந்திருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளை நீர் கை தொட்டு தூக்கி எடுத்து நிறுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தினால் தொட்டு அவர்களுக்கு ஒரு பலத்தினால் இடை கட்ட வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மையே நம்பி வந்திருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும், பலவீனத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பலவீனத்தை நீக்கி போட்டு பலத்தினால் கிடைக்கட்ட போகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பாடல் பாடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, ஜெப குறிப்பு நடத்தின ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று, உங்களுடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று, ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யாரெல்லாம் இங்கு வந்திருக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் அவருடைய மனதில் ஆழக்கடவதப்பா. உங்களுடைய சமாதானத்தை உங்களுடைய பிள்ளைகளை நான் நிரப்புகிறேன் அப்பா. ஆண்டவரே, ஜபானனுக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர் செய்யக்கூடிய ஊழியர்கள் எல்லாவற்றிலும், செய்யக்கூடிய வேலைகள் எல்லாவற்றிலும் நீர் அவர்களோடு இருந்து அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குறைவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு தேவனுடைய ஐஸ்வர்யத்தினாலும் உங்களுடைய சம்பத்தினாலும் உங்களுடைய பிள்ளையை நீர் இடைக்கட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. அன்பு அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் இந்த பாரமான ஊழியத்தை யார் செய்யக்கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பாரமான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளையையும் நான் இன்று ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. அவருடைய கணவர் விட்டு சென்ற போதிலும் இந்த ஊழியத்தை தேவனாகிய கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார், நான் இதை தொடர்ந்து செய்வேன் என்று இந்நாள் வரைக்கும் இந்த வயதிலும் உமக்காக ஓடக்கூடிய இந்த பிள்ளையை கிதியோனை போல நீர் எடுத்து பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. கோலியாத்தின் பட்டயத்திற்கு நிகர் இல்லை என்று தாவீது தன்னுடைய வாயினால் சொன்னான் அப்பா. கோலியாத்தின் பட்டயமாக உம்முடைய பிள்ளையை நீர் மாற்ற போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து ஊழியத்தில் எடுத்து நீர் பயன்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்னுடைய ஊழியத்தை, என் தேவன் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செய்வேன் என்று தனி பெண்ணாக நின்று இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய உம்முடைய பிள்ளையை நீர் கண்ணோக்கி பார்த்து நீர் உம்முடைய பலத்தினாலும் உம்முடைய சுகத்தினாலும் இடைக்கட்ட வேண்டும் ஜெபிக்கிறேன். வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, சாட்சி சொன்ன பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. நான் உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தை வைத்து போகிறேன். 3 யோவான் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன். உம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் சுகமாயிருக்க கிருபை கொடுங்க, எல்லாவற்றிலும் சுகமாயிருக்க கிருபை கொடுங்க. இசைமிக்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், உம்முடைய பிள்ளைக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஆசீர்வதிங்க, அவர்கள் செய்யக்கூடிய வேலையை ஆசீர்வதிங்க, அவர் செய்யக்கூடிய ஊழியத்தை ஆசீர்வதிங்க. என்ன தாகத்திற்காக உம்முடைய ஊழியத்திற்காக ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ அந்த ஊழியத்தை நீர் நிறைவேற்றி அவர் ஒரு ஆசீர்வாதத்தினால் நிரப்புவில் மாற்றி வைக்கிறோம் அப்பா. அவர் ஒவ்வொரு முறை இசை மீட்டும் போது எவ்வளவு மகிழ்ச்சியாக இசையை மீட்டுகிறார் என்பதை நான் அவருடைய முகத்திலிருந்து தெரிந்து கொள்கிறேன் அப்பா. அந்த ஆசீர்வாதத்தினாலும் உம்முடைய மன மகிழ்ச்சியினாலும் உம்முடைய பிள்ளைகளை நீ நிறைவேற்றி மாற்றி வைக்கிறோம்.
சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வயோதினருக்காக ஜெபிக்கிறோம், கர்ப்பம் தரித்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், முதிர் வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், வேலை செய்யக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், தொழில் செய்யக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், பெண்களுக்காக ஜெபிக்கிறோம், குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், தொழில் செய்யக்கூடிய பிள்ளைகள், அன்றாட வேலை செய்யக்கூடிய பிள்ளைகள். ஒரு ஆசீர்வாதத்தை இன்றிலிருந்து காண நீங்க கிருபை கொடுங்கப்பா. என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன் என்று சொன்ன தேவன் உங்களுடைய சமாதானத்தை எங்களுக்கு தான். இந்த கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், வழி நடத்தும் ஆசையோடு இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. சகோதரி மூலமாக கற்றுக் கொடுத்த அருமையான தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாகவே யாரை கூட்டணும் அப்படி ஜெபிக்கும்போது கற்று காட்டினது சகோதரி தான் எனக்கு காட்டினாங்க. ஆண்டவருக்கு ஒரு அருமையான செய்தியை நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம சத்துருக்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். நம்ம எதிர்க்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபம் பண்ணும்போது அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு போய் சேரலன்னா அது நம்மளுக்கு திரும்ப வந்துடும். அதனால் நாம் என்ன செய்யணும்? கட்டாயமா நம்ம எதிர்க்கிறவங்கள, திட்டுறவங்க, பேசுகிறவங்க எல்லாருக்கும் நம்ம நினைக்கணும். ஏன்னா கர்த்தர் நம்ம நினைவாக இருக்கிறார். ஒரு நாள் கூட நான் நைட்டில் வாரத்தோடு ஜெபிச்சிருந்தேன். அப்போ ஆண்டு யோவான் 1:56 அப்படின்னாரு. நான் எடுத்து பார்த்தேன். வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாக சொல்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை மூலமாக ஆண்டவர் பேசினார். அந்த வார்த்தையை வச்சு கூட நான் ஒரு செய்தி கொடுத்துருக்கேன். வானம் திறந்திருக்கு, தேவதூதர்கள் மனுஷகுமாரன் ஏறுகிறாங்க, இறங்குறாங்க. அதை நீங்கள் இன்னையிலிருந்து காண்பீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாரு அந்த வார்த்தை. அப்போ வானம் திறந்திருக்கு, தேவதூதர்கள் ஏறுறாங்க, இறங்குறாங்க. ஏறும்போது என்ன கொண்டு போகிறாங்க? நம்முடைய விண்ணப்பங்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்ம சொல்கிறோம்ல அதெல்லாம் கொண்டு போகிறாங்க. இறங்குறாங்க. இறங்கும்போது என்னது? ஆண்டவருக்கு பதிலை பெற்றுட்டு நமக்கு இறங்கி தராங்க அப்படின்னு ஆண்டவர் இது முதல் அதை நீங்கள் காண்பீர்கள் மெய்யாகவே மெய்யாக 2 தடவை சொல்கிறார். மெய்யாகவே மெய்யாகவே. அப்போ நம்முடைய ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் நம்ம நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கிற தகப்பன் ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் சார் நம்ம கேட்குறாரு, நமக்கு பதில் கொடுக்குறாரு, அதன்படி நம்ம நடத்துகிறார். நாம் விசுவாசத்தோடு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் நாளில் சகோதரி மூலமாக ஒரு ஆசீர்வாதமான செய்தியை கொடுத்ததுக்காய் நான் நன்றி செலுத்துகிறேன். ஜெபிப்போம். பாவம் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வேளையில் ஆண்டவரை எங்களை அந்த வேளையை பார்த்துல குறிக்கப்பட்ட நபராக யாரெல்லாம் நீங்கள் அழைச்சிட்டு வந்து சித்து வச்சுருக்கீங்களோ அவங்களெல்லாம் அழைத்து வந்தீங்க, மகிமைப்படுத்தினீங்க. நன்றியோடு துதிக்கிறோம். கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கணும்ப்பா. உடைய வார்த்தைகள் அவங்களுக்குள்ள அது அக்கினியாக எரிந்து ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படி செய்றீங்க. நாளில் செய்து கொடுத்த சகோதரனுக்கும் அவருடைய ஊழியத்தையும் ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. நாளில் வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாய் அந்தவரே பேசி போடுற தம்பியை நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். யூடியூப் எழுதுகிற தம்பியை நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வேறு அதிசயமாக அவங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துறீங்க, அதுக்காக நன்றி. ஜபம் நடத்துகிற மகளை நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா இன்னும் சாலமன் அருள்மகன்லாம் நம்முடைய கருத்தில் சொல்ல வந்திருக்கிற சாலமனையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இன்னும் எங்களுடைய சகோதரிமார் ஒவ்வொருவரையும் நீர் கொண்டு வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்பா இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக நீர் மாற்றி ஒவ்வொருவரையும் நீங்கள் அழைத்து வந்தீங்களே அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் பிறந்தநாள் கொண்டாடுகிற இந்த மாதத்தில் பிறந்தநாள் கொண்டாடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிக்கிறீங்க, அதுக்காக நன்றி. என் சகோதரியே கோடா கொடியாய் பெருகுவாயாக அப்படின்னு சொல்லி நீ கொடுத்தீங்க. சந்ததியார் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவாங்கன்னு சொன்னீங்களே அந்த வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளை நடத்தக்கூடிய ஒப்புக்கொடுக்கிறோம். இன்னும் பல இடங்களில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்ய இன்னும் வரக்கூடிய நாட்களில் அதிசயத்தை செய்ய போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்ய போறீங்க. நாங்கள் விசுவாசிக்கிறோம். இது முதல் காண்பீர்கள் என்று சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி நீ கொடுக்க போகிற எல்லா கிருபைக்காய் நன்றி செலுத்துங்க. தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இதுவரைக்கும் நீங்கள் நடத்துவீங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரை உடைய கண்கள் எங்கள் வைக்கப்பட்டபடியால் நன்றி தரப்படும். ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான வேலையில் ஆசீர்வதிங்க. சாப்பாட்டு காலையிலையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் தரப்பணும். ஆமென் ஆமென். நாளில் கேட்ட செய்தி எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருந்ததுன்னா எல்லாரும் ஒரு ஆமை நல்ல நிச்சயமாகவே பிரயோஜனமாக இருந்ததுனால ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
கர்த்தரை சோதரே என் உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை போற்றே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆத்துமாவே கர்த்தரை சோதரே என் உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை போற்றே. ஆமென். எல்லாருக்கும் உணவாயிட்டு சாப்பிட்டு ஜெயிச்சுட்டு போங்க. இந்த அடுத்த மாதம் நமக்கு வந்து டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வருது, 3வது சனிக்கிழமை. அந்த டிசம்பர் 20 வந்து நம்ம கிறிஸ்மஸ் நெருங்குறதுனால கொஞ்சம் சாரீஸ் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். இந்து சகோதர சகோதரிகளை நிறைய பேர் அழைச்சிக்குவாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா பேர் தாங்க நான் எழுதிக்கிறேன். அவங்களுக்கு வந்து வழக்கமாக நம்ம எப்போவுமே கொடுப்போம். இது கிறிஸ்மஸ் ஒட்டி அவங்களுக்கு அடுத்து டிசம்பர் 20. அதனால் யாருக்கு கொடுக்கணும் பேர் தாங்க. ஒரு 20 பேர் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பேர் இல்லாதவங்கள நம்ம அந்த நேரம் கூட்டிகிட்டு வந்து கொடுங்கன்னா கொடுக்க முடியாது. அதனால் முன்னக்கூட்டியே உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்து சகோதரிகள் நம்ம தெருப்பில் இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லி கஷ்டப்பட்டவங்கள அவங்க பேர் எழுதி கொண்டு வாங்க, நான் அவங்கள சேர்த்துக்கிறேன். அப்புறம் அந்த நாளில் நம்ம கொடுக்கும்போது திருப்பி எனக்கு தரலன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு தான் சொல்கிறேன். அதனால் காலையிலேயே வந்துட்டு 10 மணிக்கு வந்துட்டு முடிஞ்சு தான் போகணும். அவங்களுக்கு தான் சேரீ கொடுக்க முடியும். ஏன்னா அந்த நேரம் வந்து வாங்க முடியாது. காலையிலே வரணும். 10ஆம் தேதி 10 மணிக்கே வந்துடணும். 3வது வாரம் வந்துட்டு முடிவு வரைக்கும் இருந்துட்டு சேலை வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு போகணும். அந்த ஆசீர்வாதம் அப்போ தான் அவங்களுக்கு ரிசீவ் கிடைக்கும். அதனால் ஆண்டுடைய வார்த்தையை அவங்க கேட்கணும். அதுக்காக தான் அந்த நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு அறிமுகம் பண்ணிட்டு சொல்லி பேர் எடுத்தாங்க நான் எழுதிக்கிறேன்.